உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன பங்கு சந்தையில் ஈடுபடக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகளை, ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் அல்லவா? என்ன மாதிரி பிராப்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு தான் நம்முடைய புகழ், செல்வம், ஆயுள், ஆரோக்கியம், மனைவி, குழந்தைகள் எல்லாமே. அந்த செல்வம் என்ற வார்த்தைக்கு எந்த மாதிரியான கர்மா நாம் செய்ய வேண்டும் என்பதை நம் ஜாதகம் அற்புதமாக எடுத்து கூறுகிறது. எந்த துறையில் சென்றால் வருமானம் ஈட்டலாம், பங்கு சந்தையில் நாம் ஈடுபட வேண்டுமேயானால் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் லக்னத்தை எடுத்துக்கொண்டு அதில் 2ஆம் பாவகம், அதே மாதிரி 5ஆம் பாவகம், அடுத்தது 9ஆம் பாவகம், அடுத்தது 12ஆம் பாவகம். 2ஆம் இடம் முதலீடு, 5ஆம் இடம் அறிவுபூர்வமான செயல்பாடு, 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், 12ஆம் இடம் என்பது விரயம். இதில் 8ஆம் இடம் அதுவும் முக்கியமாக இந்த பங்கு சந்தையிலே தொடர்பு இருக்கிறது. 8 என்பது திடீரென்ற பணக்காரன், திடீரென்று நம் செல்வங்கள் இழந்து நிற்கிறது. இந்த மாதிரி வகையில் இன்னைக்கு நம்ம ஸ்விங் ட்ரேடிங் யார் செய்யலாம்? ஸ்விங் ட்ரேடிங்க்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட் எது அப்படின்னா சூரியன். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்க வேண்டும். சூரியன் பலமாக இருக்க வேண்டுமேயானால் ஷட்பலத்தில் வலிமையாக இருக்க வேண்டும். ஷட்பலத்தில் உங்களுடைய 6 வகையான பலம், உண்மை கோளாகிய 7 கோள்கள், அதில் சூரியன் எத்தனை ரூபம் பலம் எடை பெற்றிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய கோச்சாரத்திலேயே உங்களுடைய ஜனனகால ராசிக்கு சூரியனுடைய நிலைப்பாடு, ஏன்னா இது 1 மாதம். ஸ்விங் ட்ரேடிங் என்பது 1 மாதம், அதற்குள் வரக்கூடிய முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் என்று ஒரு வாரக்கணக்கிலேயே அதை ட்ரேடிங் பண்ணி அந்த வருமானத்தை அதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஸ்விங் ட்ரேடிங். அந்த ஸ்விங் ட்ரேடிங் எல்லாருக்கும் மேட்ச் ஆகாது. இந்த ஸ்கேல்பிங் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸ்கேல்பிங்க்கு உங்களுக்கு லக்னம் நன்றாக இருக்கணும். அழகாக ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். ஸ்கேல்பிங்கில் முன்னே சென்று கொண்டிருக்கக்கூடிய தொடர் வண்டியை நாம் பின்னே வரக்கூடிய கார் முந்தி செல்ல வேண்டுமேனால் உங்களுடைய லக்னம் நன்றாக இருக்கணும். அதே மாதிரி இன்ட்ராடே அப்படிங்கிறது சந்திரன் குறிக்கக்கூடியது. சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் நன்றாக இருக்குமே ஆனால் இன்ட்ராடேயில் டெய்லி காலையில் போயிட்டு சாயந்தரம் ஒரு 50,000 ரூபாய் பார்த்துட்டு வரவங்களாம் இருக்காங்க. அதே 50,000 இழப்பவரும் இருக்கிறார்கள். கற்றதை கற்றபின் கற்பிப்பது என்னுடைய வழக்கம். ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும். இதற்கு நாம் தகுதியா என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்விங் ட்ரேடிங் உங்களுடைய சூரியன் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலோ, அதே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் இருந்தாலோ, புத்திநாதனுக்கும் நட்பு கிரகமாக சூரியன் இருந்தாலோ, உங்கள் லக்னத்திற்கு சுபத்தன்மை உடைய சுபராக இருந்தாலோ, உங்களுடைய ராசிக்கு சூரியன் நட்பு ராசியாக இருந்தாலோ, உதாரணமாக மேச ராசி அவங்களுக்கு நட்பு ராசி சிம்ம ராசி, அதே மாதிரி தனுசு ராசிக்கு நட்பு ராசி சூரியன். அப்போ சூரியனுடைய ராசி, சூரியன் உங்கள் ராசிக்கு நட்பு, சரிங்களா? அதே மாதிரி மகர லக்கணம், லக்கணத்திற்கு அதே சூரியன் ஆப்போசைட், ரைட். இப்போ கோச்சார ரீதியாக நம்ம பங்குச்சந்தையில் தினப்படி வருமானம் ஈட்டக்கூடியது, மாதக்கணக்கில் வருமானம் ஈட்டக்கூடியதெல்லாம் கோச்சார கிரகங்களே துணை நிற்கின்றன. இன்னைக்கு சந்திராசிரமத்தில் போய் இன்ட்ராடே பண்ணால் நல்லா இருக்குமா? உங்கள் ராசி சந்திராசிரமத்தில் இருக்கு 2.25 நாள். அன்னைக்கு ஸ்கேல்பிங் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? மனம் தடுமாறும், புத்தி தடுமாறும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மை, ஜோதிடம் உண்மை. ஜோதிடம் சொல்லக்கூடியவர் வேண்டுமானால் பொய்யராக இருக்கலாம் அல்லது அறியாதவராக இருக்கலாம். ஆக இந்த சூரியன் உங்களுக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு சம்பந்தப்படும் பொழுது அந்த சூரிய திசை நடக்குது. உங்கள் லக்கணத்திற்கு யோகமானவர் சூரியன். எப்படி கண்டுபிடிக்கிறது? தனுசு லக்கணம், மேஷ லக்கணம்,
சிம்ம லக்கணம். இந்த லக்கணத்திற்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரியன். அவர்தான் இதுல ஸ்விங் ட்ரேடிங்க்கு காரகத்துவர். ஸ்விங் ட்ரேடிங். மேச லக்கணம். அதனுடைய 5ஆம் அதிபதி தான் சூரியன். அப்ப 5 நம்மளுடைய யூகத்தை வலிமைப்படுத்தக்கூடியவர். யூகத்தின் அடிப்படையில் வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் தான் இந்த பங்கு சந்தை. அப்ப மேச லக்கணக்காரருக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய சூரியனால் ஆதாயம் பெறணும் இல்லையா? அப்ப இந்த ஸ்விங் ட்ரேடிங்ல கண்டிப்பாக நீங்க சர லக்கணம், அதிக பேராசை இல்லாமல் அளவான ஆசையிலே உட்கார்ந்து ட்ரேட் பண்ணும் பொழுது அந்த ஒரு வாரம் அந்த எந்த மாதிரி இருக்குது, அந்த ஒரு வாரத்தில் இழக்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு வாரம் ஹோல்டு பண்ணி அந்த ஒரு வாரத்தில் ட்ரேடிங் பண்ணி அடுத்தது 3ஆவது வாரத்தில் லாபத்தோடு வெளில வந்துடுவீங்க. தனுசு லக்கணம், மேஷ லக்கணம், சிம்ம லக்கணத்திற்கு யோகத்தை தரக்கூடியவர் சூரியன். அந்த சூரியன் அந்த கோட்சார ரீதியில ஒரு மாதம் வரை யாரெல்லாம் அந்த ஸ்விங் ட்ரேடிங்ல சூரியன் நல்ல பலமாக இருக்க பெற்றவர்கள். பலமாக இருப்பது எப்படி? அது உங்க ஜாதகத்தை பார்த்தால்தான் தெரியும். வாங்க, ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஜோதிட பலன்கள் எப்படின்னு கேட்கணும். ஏன்னா திருமணத்துக்காக பார்க்குறாங்க, குழந்தைகள் இல்லாதவங்களுக்காக பார்க்குறாங்க, என்ன தொழில் பண்ணலான்னு பார்க்குறாங்க, ஜென்ரலாக பார்க்குறாங்க. சரிங்களா? தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. அது மாதிரி ஷேர் மார்க்கெட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்கொயரியை என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9842208655 இந்த எண்ணிலே வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் பழைய வீடியோலாம் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பழைய வீடியோக்கள், இதில் 60க்கு மேற்பட்ட வீடியோக்கள் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள் உங்கள் ராசிக்கு சூரியன் 8இல் மறைகிறார். அப்போ ஸ்விங் ட்ரேடிங் அந்த 8இல் மறையும் போது நான் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிருக்கேன் சார் இன்னும் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த சூரியன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்? அந்த யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்டார் லார்ட் உங்கள் லக்கணத்திற்கு யோகரா அவயோகரா? அப்போ என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அறிந்து கொண்டு இப்போதைக்கு நீங்கள் ஆத்தில் போடுவதை அளந்து போட்டால் வெற்றி நிச்சயம். புரியுதுங்களா? ஏன்னா நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் அதுக்கு அற்புதமான ஒரு துறை தான் பங்கு சந்தை துறை. அதில் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணாதவங்க, ஸ்கேல்பிங் பண்ணக்கூடாதுங்கிறவங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லாஸ். இன்ட்ராடே உங்களுக்கு வேண்டான்னு சொன்னாக்க அது லாஸ். இப்போ ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூரியன் தான் காரகம். அந்த சூரியன் ஸ்திர ராசிக்காரர்கள் அதை பண்ணீங்கன்னா நல்லது. ஸ்திர ராசி எது? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இது லக்னமாகவோ ராசியாகவோ இருக்க பெற்றவர்கள் அந்த ஸ்விங் ட்ரேடிங்ல அந்த ஒரு வாரம் 2 வாரம் அதற்குள் தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டு டக்குனு தன்னுடைய ட்ரெண்டிங்கை மாற்றிட்டு கொண்டு போயிடணும். சரிங்களா? இதில் பேராசை பெரு நஷ்டம். ஆக நீங்கள் ஒரு கிராஃப் போட்டு தர்றேன், அதில் இவ்வளோ ரூபா ஒரு 22 நாள் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு கரெக்டாக இருக்கும். அந்த 22 டேஸ் எடுத்து வைங்க. உங்களுக்கு சூரியன், இது காரகத்துவம் சூரியன் எந்த அளவுக்கு இருக்கிறான்னு பார்ப்போம். அதன் பிறகு கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் அந்த ட்ரெண்டிங்கை மாற்றி இதில் வருமானத்தை பண்ணிவிட்டு அடுத்ததுக்குள்ளார போயிருங்க. என்ன இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம், எதில் ட்ரேடிங் பண்ணலாம், எல்லாம் ஜாதக ரீதியாக நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ், நேச்சுரல் கேஸ் போகலாமா, காப்பர் போகலாமா, அதே மாதிரி ஜிங்க் போகலாமா, கோல்டு போகலாமா, சில்வர் போகலாமா, கெமிக்கல்ஸ் போகலாமா, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக ஸ்திர லக்னத்தில் பிறந்த, அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இவர்களெல்லாம் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் சூரியன் பலமாக இருக்க பெற்றவர்கள். சூரியன் உங்கள் ஜாதகத்தில் திசையோ புத்தியோ நடக்கக்கூடியவர்கள். இதில் நல்ல உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் அற்புதமான ஒரு வெற்றியை நீங்கள் பெறலாம். அதே மாதிரி லக்னத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த நிர்வாகிகள். லக்னத்தில் ஸ்திர லக்னமாக இருந்து அதில் லக்னத்திலே சூரியன் இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி சூரியன் உச்சம் பெற்றவர்கள்.
மேஷ ராசியில சூரியன் உச்சம். சூரியன் ஆட்சி பெற்றவர்கள் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி. இது உங்க லக்கணத்திற்கு, தனுசு லக்கணத்துக்கு 5ல் சூரியன், அதே மாதிரி கும்ப லக்கணத்திற்கு 7ல் சூரியன், விருச்சிக லக்கணத்திற்கு 10ல் சூரியன் திக்பலம். இப்படியெல்லாம் உங்களுடைய லக்கணத்திற்கு அந்த சூரியனும் நல்ல இடத்தில் இருந்து அவர்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவதாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இதற்கு அடுத்தது ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தாத்பரியங்கள், காரகத்துவங்கள் இருக்கிறது. அடுத்தது மாதக்கோள் யாருக்கு நன்றாக இருந்தால் ஹோல்டிங் அப்படிங்கிற வீடியோவில் மீண்டும் பார்ப்போம். இதுவரை வீடியோ பார்க்காதவர்கள் பழைய வீடியோ வேணா 9842208655 அதில் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஒரு 60க்கு மேற்பட்ட வீடியோ அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறேன். பிடித்தால் பகிருங்கள், மேலான கருத்துக்களை எழுதுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.